எப்படி பெரிய நடிகைகள் வந்து பிரபலமாகறாங்களோ, அதே போல குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறவங்க, குணச்சித்திரமாக நடிக்கிறவங்கன்னு அந்தந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே பிரபலமாகிடுவாங்க. சில்லுன்னு ஒரு காதல், ஐஷு தெலுங்கு சினிமாவுல ஜெய் சிரஞ்சீவி என்ற படத்தில் குட்டி நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சு, நடிகர் சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளியான சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நடிப்பை நிறுத்திட்டு வழக்கறிஞராக மாறியிருக்கிறாங்க ஸ்ரேயா சர்மா. இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. 12 வருடமாக அவங்களுக்கு படம் இல்லை. அதற்கப்புறம் அவங்களுடைய பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வழக்கறிஞராக மாறியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னன்னா குழந்தை நட்சத்திரங்கள் வந்து ஹீரோயினாக மாறினாலும் கூட நம்மளுக்கு என்னவோ அந்த குழந்தை முகம் மாறாதது போல இன்னும் அவங்க அப்படியே இருக்கிறது போல தான் தோணும். அந்த அளவுக்கு இந்த வரிசையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. வயதை தாண்டினாலும் அவங்க மெச்சூரிட்டியாகவே நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா நம்ம குழந்தை நட்சத்திரமாகவே அவங்கள ரசிச்சிருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஜப்பானை சேர்ந்த பிரபல பாடகி ஒருத்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலமாகி இருக்காங்க. தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்களினுடைய இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. தமிழ் சினிமா மட்டுமல்ல, எல்லா துறைகளிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாகவோ இல்லை உடல்நல குறைவு காரணமாகவோ அதையும் தாண்டி தவறான முடிவுகளை எடுத்து நிறைய பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. வீட்டின் குளியலறை தொட்டியில் தான் இப்போ அந்த பாடகி கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. ஜப்பானை சேர்ந்த பிரபல நடிகையும் பாடகியுமான மிஹோ நகயாமா 54 வயதில் டோக்கியோவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் குளியல் தொட்டியிலிருந்து சடலமாக எடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ காவல்துறையினர் வழக்கை பதிவு செய்து என்ன நடந்தது அப்படின்றத தீவிரமாக விசாரித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம எதிர்நீச்சல் போடணுமே தவிர அதை பார்த்து பயந்து ஓடணும்னா நம்ம ரொம்பவே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.